ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நான் உட்காந்துட்டு இருக்கேன். புரூட்டோஸை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் வந்து ஸ்பீட் லிமிட்லாம் கிடையாது. ஸோ 300 அப்படிலாம் கூட போடும். பிகாஸ் இந்த ரோட் ஏன் இதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட் இஸ் பீன் ஹை. அண்ட் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. ஒரு சில பர்டிகுலர் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. மேம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கு மேம், செம்ம லக்ஸுரியஸாக இருக்கு காரு. சொல்லுங்க, லைக் கார் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு எமோஷன் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ பேஸ் ஆஃப் லைக் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மார்ச்சுரிக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த வேன்லேருந்து இப்போ ரோல்ஸ் அதான் ஃபர்ஸ்ட்டு வந்து 12,000 rupees கொடுத்து ஒரு கார் வாங்கினோம். ஏன்னா வந்து அப்போ வந்து வி நீட் ஒரு வெஹிக்கிள் வந்து டு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தேவைன்னு சொல்லிட்டு வாங்கினது. ஆனால் புரூட்டோஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் வந்து மோட்டர் பைக்கில் தான் இருந்தார். அதாவது வந்து ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து பைக்கில் போயிட்டு வருவார். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ, ஏன்னா பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பிஸ்னஸ்ன்னு அப்படி ஆரம்பிச்சிருக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் நிறைய, அதாவது இன்றைக்கெலாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தாலே 20 கிலோமீட்டர் பைக்கில் போனால் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லும் போது அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து நெற்குன்றம்ல இருந்தாங்க வந்து. ஸோ ஹார்பர்லேருந்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அவங்களுக்கு இதுலலாம் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கிடையாது. எந்த கார்னாலும் வந்து அவர் வந்து போயிடுவார். அவருக்கு வந்து காரு எனக்கு இப்படி லக்ஸரி கார் இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து அவருக்கு எப்பவுமே கிடையாது. குழந்தைங்க வரும்போது கொஞ்சம் வந்து அதுவும்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிறப்ப வந்து காரு பைக் அப்படின்னா ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து எழுதி பண்ணுறது தான். சூப்பர். ஸோ என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது மேம் இந்த காரில்? காரில் ஸ்பெஷாலிட்டின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து ஒரு பிராண்டுக்குரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் த என்ஜின். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா காரும் எத்தனை சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து காரோட ஸ்பீட் இருக்கும். 6750 சிசியோட இன்ஜின் ஹார்ஸ் பவர் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 12 சிலிண்டர் இருக்குது காரில். அந்த சிலிண்டருங்கிறது வந்து இட்ஸ் ஆல் டிட்டர்மைன் த ஸ்பீட் அண்ட் த கம்ஃபர்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இது வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் 250 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ரியல் கோஸ்ட் தான் போகலாம். அதே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்பீட் லிமிட்லாம் கிடையாது. ஸோ 300 அப்படிலாம் கூட போடும். பிகாஸ் அந்த ரோடு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ 300 வரைக்கும் வந்து அவங்க போகிறதுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் வந்து இதில் வந்து இந்த சாக் அப்சர்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கம்ஃபர்ட்டில் இருக்கும். ஓகே, ஆமாம். ஸோ இட்ஸ் மெயின்லி எல்லாமே வந்து ஏன் இதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட் இஸ் பின் ஹேண்ட்மேட். ஓகே. ஸோ உள்ளே இருக்கிற அந்த உடன் பேனல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேனல்லாம் வந்து ஹேண்ட்மேட். ஸோ அதனால வந்து இட் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அது வெளியே ஒரு கோடு போடுறது கூட ஒரு தனி ஆள் இருக்கு. ஆமாம். ஸோ ஒவ்வொரு டேஷ்போர்டில் இருந்து சரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து மெனக்கெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம் இதில் நானே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இந்த ரேடியோ ஆப்ஷன்ஸ். ஆமாம். இங்கே இருந்து தட் யூ கேன் இங்கே இருக்கிற அந்த இதை வந்து டிவி ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து உங்களோட இந்த இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே செட் பண்ணுறது இது மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. ஒரு சில பர்டிகுலர் ஆமாம். உங்களுக்கு வந்து உங்களோட பேக்ரவுண்டு, ஏன்னா வந்து டு மெயின்டைன், அதாவது ஒரு பிராண்டை வந்து எப்படி வந்து ஹை லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கார் தான் எல்லாமே. ஸோ இட்ஸ் என்ன உனக்கு இவங்கெல்லாம் வந்து
அவங்களோட லிஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆமாமா இப்போ வந்து வாட்சஸ்க்கே அந்த மாதிரி வந்திருக்குது. ஓ இது புதுசா இருக்கு. வாட்சஸ்க்கு வந்திருக்கா? வாட்சஸ்க்கு வந்திருக்குது. ஓ மை காட், என்னென்ன வாட்சஸ்க்குலாம் அந்த மாதிரி வந்திருக்கு? இப்போ வந்து வாட்சஸ்க்கு இருக்குது, ஹேண்ட் பேக்ஸுக்கு இருக்குது. ஓகே ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வாங்கணும்னா வந்து நீ முன்னாடி வந்து நீ ரோலெக்ஸ் வாட்ச் வச்சுருந்தா தான் வந்து ஏபி வாட்ச், ஓகே ஏபி வாட்ச் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணுறது எல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் தான். அந்த ஹெர்மிஸ் பேக்கும் அதே மாதிரி தான். ஒரு சில இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து வர்றதை வந்து அது வந்து நீங்கள் சூஸ் கூட பண்ண முடியாது. இதுதான் உங்களுக்கு வந்து வேணா எடுத்துக்கணும். ஸோ அதாவது என்னென்னா வந்து இது எல்லாமே பிஸ்னஸ் ஒரு டெக்னிக்ஸ் இதுதான். ஸோ நீ வந்து ஹையர் லெவலில் நீ இது பண்ணிகிட்டே போகும்போது லெஸ் ப்ரொடக்ஷன் மோர் பீப்புள் வாண்ட்டுங்கிறப்ப வந்து டிமாண்ட் கிரியேட். ஸோ தே கிரியேட் தி டிமாண்ட். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்சஸும் அதே மாதிரி தான். சில வாட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தே கிரியேட்டட் டிமாண்ட். சூப்பர் மேம். ஐயோ நம்மளுக்கு டைம் பார்க்கறதுக்கு வாட்ச் போட்டா இல்லை. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் இன்னும் அந்த பிராண்ட் கான்ஷியஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய மாலில் வந்து துபாயில் இருக்கட்டும் இல்லை எந்த மாலில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்க போகிற நீங்கள் வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வாங்க போகிற ஒரு ஹேண்ட்பேக்கு ஒரு டியோராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் லைனில் நிற்பாங்கங்க. ஓ லைனில் நின்று அவங்க வந்து ஓகே 5 பேர் உள்ளே போங்க 5 பேர் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி போய் அதை வாங்குற அளவுக்கு பீப்புள் ஆர் தேர். ஓகே ஃபார் கிவிங் பிராண்ட் கொண்டு போனால் நமக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும் அப்படிலாம். என்னையை பொறுத்தளவுக்கு வந்து ஓகே உனக்கு பிடிச்சிருந்தது, உனக்கு அதனோட இது பிடிக்குது வாங்குறதுங்க, வெறும் பிராண்டை வச்சு மட்டும் ஒருத்தருக்கு மரியாதை கிடைச்சிருங்கிறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் அக்செப்ட் தட். ஓகேங்களா. பிராண்டுங்கிறதே நீ தான். கரெக்ட். யூ ஆர் த பிராண்ட். அந்த கான்ஃபிடென்ட்டாக அந்த இதுவும் வந்து இருந்துச்சுன்னா நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நான் நகை போட்டாதான் இல்லை கல்யாணத்துக்கு நான் நகை போட்டாதான் என்னை மதிப்பாங்க, இதெல்லாம் வந்து நம்மளை தேவையே இல்லாமல் நம்மளை ஒரு ப்ரெஷருக்கு உண்டாக்கிக்கிறது. உன்னையே நீ மதிக்கிற அளவுக்கு உன்னைக்கு ரெஸ்பெக்ட் உன்னையே அன்பு செய்கிற அளவுக்கு நீ உன்னைய டெவலப் பண்ணிக்கிட்டேன்னா இதெல்லாம் செகண்டரி. கரெக்ட். ஸோ செகண்டரியை வந்து நம்ம எப்போவுமே ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஒரு லக்ஸரிக்கோ ஒரு இதுக்கோ அப்படிப்பட்ட இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து முடிவு எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை விட்டுட்டு வந்து நம்ம இதெல்லாம் ப்ரெஷராக தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் இப்படியே தான் இருக்கிறேன், என்னையோட அவன் சந்தோஷமாக இருக்கான், என்னையோட அவன் இப்படி இருக்கான், இதில் தான் பாதி பேரோட எண்ணங்களும் போகுது. அதுதான் வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர்றது. அதே போல் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயும் வந்து அவனோட இதை பார்க்காம அவங்களுக்கு ஏதோ ஜாஸ்தியாக ஸோ அவங்க ஏதோ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிச்சதுனால அவங்கள அப்படியெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு நல்ல கார்ப்பரேட் கம்பெனின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் கிடையாது. ஆல்வேஸ் தே சி ஒர்க்கு நீ எப்படி பண்ணுற அதை வச்சு தான் வந்து அவங்களோட ப்ரொமோஷன் எல்லாமே இருக்கும்போது. பட் இந்த ஹியூமன் பிகினிங்லேருந்தே வந்து நம்மளா ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறது. கரெக்ட். அன்னோயிங் ப்ரெஷர், அன்னோயிங் எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி இருந்தால் தான் என்னை மதிப்பாங்க, அதுக்காக நான் வந்து என்னோட இதுக்கு மீறி நான் வந்து என்னை வந்து நான் கஷ்டப்பட்டு அதை ஒரு விஷயம் கடன் வாங்கி அதை பண்ணணும். ஸோ that's what I always say. It's all that ஒரு வெஹிக்கிள்ங்கிறது உனக்கு ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்குரிய ஒரு கம்ஃபர்ட். And definitely yes, there are people that you see that நீ பெரிய காரில் வந்து இறங்கினேன்னா வந்து ஒரு மரியாதை, ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அது அங்கே இறங்கினதோட போயிட்டு நம்ம காரை தூக்கிட்டே போகிறோம் இல்லை. கரெக்ட். ஒரு மீட்டிங் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி nobody is going to see that இந்த காரோட நம்ம அங்கே உள்ளே போகிறது இல்லை, இல்லாட்டி ஒரு இதோட. ஸோ வாட் யூ டெவலப் within yourself, your knowledge and your ability and your empathy and your skills speaks over there. Wonderful. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சுனாலே வந்து we will be a good person. வண்டர்ஃபுல் மேம். ஆக்சுவலி வந்து இவ்வளோ சிம்பிளாக ரோல்ஸ் லைஃப்ல உட்காந்து இவ்வளோ சிம்பிளாக பேசி ஐ திங்க் தட் இஸ் த திங். லைக் நீங்கள் இன்னும் உயர்ந்து போகிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான் மேம். அண்ட் ஒன் மோர் திங் பிஃபோர் ஐ கன்க்ளூட், ஐ டெல் தட்
நம்ம இந்த உலகத்துக்கு வந்து போகிற வரைக்கும் எதுவுமே வந்து நமக்குன்றது வந்து நிரந்தரம்ங்கிறது கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ ஆனால் நீ இருப்ப. ஸோ அப்படி இருக்கிற பிரச்சனையில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வாட் யூ ஆர், அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீ என்ன வச்சுருக்கிற என்ன போயிருக்குங்கிறது இல்லாமல் வாட் யூ கல்டிவேட் வித்தின் யுவர் செல்ஃப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக, அவனுக்கு ஒரு எம்பத்தட்டிக்கலாக, ஒரு ஹாப்பி பர்சனாக, ஒரு உனக்கு இருக்கிறத வந்து அடுத்தவங்களோட, அது நாலேஜாக இருக்கட்டும் இல்லாட்டி உன்னோட வெல்த்தாக இருக்கட்டும், அடுத்தவங்களோட ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் தான் என்னைய பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வண்டர்ஃபுல் மேம். ஆக்சுவலி வந்து உங்க கூட பேச பேச இன்னும் இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கு. ஐ நெவர் சீன் அ பர்சன் பீன் ஸோ ஹம்பிள் அண்ட் நிறைய இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். திஸ் வாஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. இது உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்றது என்னவா இருக்கணும்? நம்ம ஏபிசிடி கற்றுட்டு எழுத படிக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டூலாக நினைக்கிறாங்க. ஸ்கின்னு நல்லா இருக்கணும், இல்லை நல்லா இருக்கணும். வாட் யூ இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ட்ரிங்க் மோர் வாட்டர். சன்னில் போகும்போது நான் அப்படியே தான் போகணுங்கிற அவசியம். யூ கேன் ஹோல்ட் அ நம்பர்ல. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.